ஒரு நபர் தன்னுடைய ஊரை விட்டு குறிப்பிட்ட மேலுக்கு அப்பால் சென்று விட்டால் கசூர் தொழுகை அவருக்கு ஆகமாயிருக்கு. அதனுடைய வரைமுறை என்ன? ஏற்கனவே பிஜே அவர்கள் குறிப்பிடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மக்காவுடைய சமயத்தில் 16 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் பொழுது அத்தனை நாட்களும் அவர் கசூர் தான் தொழுதார்கள் என்று இருக்கும் பொழுது, வெளிநாடு சென்றாலும் சரி அல்லது தன்னுடைய ஊரை விட்டு அந்த குறிப்பிட்ட மேலுக்கு அப்பால் சென்றாலும் சரி, அந்த கசூருடைய தொழுகை எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் அவருக்கு கசூருடைய தொழுகையை தொழலாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அவர் அங்கிருந்து திரும்பி ஊருக்கு ஒரு 4 நாளா 3 நாளா வந்து தங்குறாரு. அப்ப அவர் தங்கிட்டு மறுபடியும் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி வெளிநாட்டுக்கு போயிறாரு, வெளியூருக்கு போயிறாரு. அப்ப இது இவர் இங்க வந்தா மட்டும்தான் ஒரு 3 நாளைக்கு மட்டும்தான் அவர் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் 3 நாள் தான் அந்த துவர 4 ரக்காத்தாகவோ இது தொழாமல் சொல்லி வந்திருக்கு. இது சாத்தியமாகுமா? இந்த கேள்வி நம்முடைய அறிவுக்கு பொருந்துகிறதாம். அந்த பதில் 2 வருஷம் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த 2 வருஷம் அவ கசரா தொழலாமா? அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு தெளிவாக விளக்கம் கேட்டுக்கொள்கிறோம். பயண தொழுகையை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல போய் ஒருத்தர் 2 வருஷம் இருக்கார், 5 வருஷம் இருக்கார், ஊருக்கு ஒரு வாரம் 10 நாள் வந்துட்டு போறார். அவர் வெளியூர்ல அவர் எத்தனை நாள் இருக்கிறாரோ அத்தனை நாள் அவர் பயணியாக கருதப்படுவார். பயணத்துல பல வருஷம் இருக்கிறாரு. அந்த பயண தொழுகைங்கிற பேர்ல 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா குறைச்சிக்கிறாரு. லுஹர் அசர் 2 நேர தொழுகைகளை ஜம்மு பண்ணி தொழுகிறாரு. அப்ப அவருடைய காலத்துல அதிகமான காலம் பயண தொழுகை என்ற சலுகையை பயன்படுத்தி குறைவான நாட்கள் மட்டும்தான் 5 நேரம் பிரிச்சு தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இது இது நீங்க சொல்லக்கூடிய கருத்து சரியா தெரியலையே, அது நம்ம மனசு ஏத்துக்கிற மாதிரி இல்லையங்கிறாங்க. நம்ம மனசின் அடிப்படையில் முடிவெடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா மனசு ஏத்துக்கலாம். உங்க மனசு எப்படி ஏத்துக்கலையோ அதே மாதிரி தான் எங்க மனசு ஏத்துக்கல. அது எப்படி 2 வருஷம் போயிருக்கலாம், 5 வருஷம் போயிருக்கலாம், 10 வருஷம் போயிருக்கலாம். 10 வருஷம் அவன் பயண தொழுகை சலுகையை பயன்படுத்துவாங்க. 10 நாள் வர்றான், 10 நாள் மட்டும் கரெக்டா ப்ராப்பரா சொல்லுவாங்களா? இது சரியில்லையே என்றுதான் நம்முடைய மனசு சொல்லு. ஆனா மார்க்க சட்டத்தை மனதின் அடிப்படையில் முடிவெடுக்க முடியுமா? என் மனோ இச்சையின் அடிப்படையில் இப்படி இருக்க முடியாத அப்படி இருக்க முடியாத என்று என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் சட்டம் சொல்வது சாத்தியமாகுமா? அல்லது குரானையும் ஹதீஸையும் வச்சு சட்டம் சொல்லணுமா? குரான் ஹதீஸை வச்சு தான் சட்டம் சொல்ல முடியும். குரான்ல பயணிகளுக்கு நல்ல ஒரு சலுகையை கொடுத்துட்டான். அப்ப அவர் பயணத்திலிருந்து திரும்புற வரைக்கும் அந்த சலுகை அவருக்கு கொடுத்துதான் ஆகணும். அல்லாஹ் கொடுத்ததுக்கு பிறகு அந்த சலுகையில மாற்றம் இருக்கிறது, டேட்டை பிக்ஸ் பண்ணி டயத்தை குறைச்சு இத்தனை நாள் தான் பண்ணணும் என்று சொல்வதாக இருந்தால் நமக்கு அந்த அதிகாரம் இல்லையே, நமக்கு அந்த ரைட்ஸ் அல்லாஹ் ரசூல் கொடுக்கலையே. பிறகு நாம எப்படி அந்த நாளை குறைக்கிறது? பரவாயில்ல. என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 நாள் தானே இருந்தாங்க, அதனால 19 நாளுக்கு மேல செய்யக்கூடாது. மதீனாவில இருந்து மக்காவுக்கு போனாங்கல்ல, மக்காவுக்கு போகும்போது 19 நாள் ரசூலுல்லாஹ் தங்கி இருந்தாங்க. 19 நாளும் பயண தொழுகை தொழுதாங்க. அதை வைத்துக் கொண்டு பெரும்பாலான ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா 19 நாள் தான் ஒருத்தர் பயண தொழுகை தொழுகிறதுக்கு அனுமதி. 20 நாள் இருந்தா அவர் பயணின்ற லிஸ்டுக்குள்ள இருக்க மாட்டாரு, சாதாரண தொழுகை தொழுகிற மாதிரி வந்துடணுங்கிறாங்க. 19 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? இன்னொரு ஹதீஸை எடுத்து பார்த்தால் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ், ஹுனைன் யுத்தம்னு நினைக்கிறேன். அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்களே, அப்படி போயிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வருவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 23 நாட்கள். அந்த 23 நாளும் பயண தொழுதான் தொழுதாங்க. 19 நாள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்ல தேடி பார்க்கும்போது 19 நாள் இருந்த ரசூலுல்லாஹ் 19 நாளும் பயண தொழுகை தொழுதாங்க. போருக்காக வேண்டி 23 நாள் பயணம் செய்துவிட்டு திரும்பிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 நாட்களும் பயண தொழுகை தொழுதிருக்கிறார்கள். எனவே இதை வைத்து பார்க்கும்போது இத்தனை நாள் தான் பயணி, இதை தாண்டினா பயணி கிடையாது என்று சொல்வதற்கு எந்த ஏற்க தகுந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் ஒருவர் 10 வருஷம் இருந்தாலும் சரி பயணிங்கிற லிஸ்ட்ல இருக்கிறாரா? தான் சொந்த ஊருக்கு திரும்பிடுவோம், இது டெம்பரவரி தான், வேலையை முடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு சொந்த ஊருக்கு போயிடுவோம் என்ற கோணத்தில் 10 ஆண்டு காலம் ஒருவர் வெளியூரில் தங்கி இருந்தாலும் அவருக்கும் இந்த சலுகை பொருந்தத்தான் செய்யும். இந்த சலுகையை மறுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை.